நெதர்லாந்து அரசியலில் பல மாதங்களாக நீடித்து வந்த அரசியல் முட்டுக்கட்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு புதிய இளம் தலைமை பொறுப்பேற்றுள்ளது. 38 வயதேயான ராப் ஜெட்டன் அந்நாட்டின் புதிய பிரதமராக முறைப்படி பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் 1982 43 வயதில் பிரதமராக பதவியேற்ற ரூட் லபர்ஸின் சாதனையை முறியடித்து நாட்டின் மிக இளம் வயது பிரதமர் என்ற வரலாற்றை படைத்துள்ளார். அத்துடன் நெதர்லாந்தின் முதல் தன்பாலின ஈர்ப்பாளர் என்ற அடையாளத்துடனும் அவர் ஆட்சி பொறுப்பை ஏந்தியுள்ளார். ஹேக் நகரின் எல்லையில் அமைந்துள்ள ஹூயிஸ் டென் போஸ் அரண்மனையின் ஆரஞ்சு ஹாலில் நடைபெற்ற விழாவில் அரசர் வில்லம் அலெக்சாண்டர் முன்னிலையில் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து கொண்டது. கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற விறுவிறுப்பான பொது தேர்தலில் தீவிர வலதுசாரி தலைவர் கிரீட் வில்டர்ஸை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி 117 நாட்கள் நீடித்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே இந்த சிறுபான்மை கூட்டணி அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ராப் ஜெட்டனின் D66, கிறிஸ்தவ ஜனநாயகவாதிகள் மற்றும் மக்கள் சுதந்திரம் மற்றும் ஜனநாயக கட்சி ஆகிய 3 கட்சிகள் இணைந்துள்ளன. 150 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் இக்கூட்டணிக்கு வெறும் 66 இடங்கள் மட்டுமே உள்ளன. இதனால் ஒவ்வொரு சட்டத்தையும் நிறைவேற்ற ராப் ஜெட்டன் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலையில் உள்ளார். குறிப்பாக பசுமை, இடதுசாரி மற்றும் தொழிலாளர் கட்சி அரசின் நலத்திட்ட நிதி வெட்டுகளுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சர்வதேச அளவில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான ஆக்கிரமிப்பு தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் உக்ரைனுக்கான ஆதரவு மற்றும் ராணுவத்தை பலப்படுத்துவது இந்த அரசின் முக்கிய இலக்காக உள்ளது. புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் துலன் எசில்கோஸ் ஜெகேரியஸ் ஐரோப்பா தனது பாதுகாப்பை தனது கைகளில் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆரம்ப காலத்தில் தயார் செய்யப்பட்ட பதில்களையே வழங்கியதால் ரோபோ ஜெட்டன் என்று விமர்சிக்கப்பட்டவர் இன்று ஒரு முதிர்ச்சியான தலைவராக உருவெடுத்து டிக்சூஃபிற்கு பிறகு நாட்டின் அதிகாரத்தை ஏந்தியுள்ளார். தனது வெற்றியின் பின்னால் தனது துணையும் அர்ஜென்டினா ஹாக்கி வீரருமான நிக்கோலஸ் கீனனின் உறுதுணை இருப்பதாக ராப் ஜெட்டின் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். 38 வயதான இந்த இளம் பிரதமரின் பதவியேற்பை அந்நாட்டின் முக்கிய LGBTQI+ அமைப்பான COC வரவேற்றுள்ளதுடன் இதுபோன்ற முன்னுதாரணங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வையும் நேர்மறையான மாற்றத்தையும் உண்டாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவின் போது அரண்மனை வாயிலில் எக்ஸ்டிங்ஷன் ரெபெலியன் சுற்றுச்சூழல் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.